வணக்கங்க. நான் வைகறை பாலன் என் பேர். முன்னாடி கடிகார மனிதர்கள் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்கேன். இது 2வது படம் எனக்கு சியான்கள். நான் சசிகுமார் சார், தாமிராஜ் சார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். இந்த படம் கமர்ஷியலாக ஒரு 7 வயசானவங்களை வச்சு என்டர்டெயினான ஒரு ஃபிலிமாக வில்லேஜில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 70 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்குறதுக்கான அத்தனை விஷயமும் இது இருக்குது. கொரோனா காலத்தில் ரொம்ப ரீபேக்கில் வரக்கூடிய ஒரு நல்ல படமாக அந்த படம் இருக்கும்னு இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். ஏன்டா சாங்ஸு, ட்ரைலர், டீசர்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மிக அருமையாக வந்திருக்கு. ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. படமும் அந்த இதை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எங்கள் ஹோல் டீமே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கேஎல் ப்ரொடக்ஷன்லேருந்து கரிகாலன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. முத்தமிழ் ஒரு லிரிகிஸ்ட்டு. அவர் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அறிமுகம் ஆகிறாரு. கொடி 2-3 படங்கள் எடிட் பண்ண ஒரு எடிட்டர் மொப்பு ஜோதி இதில் எடிட்டராக அவர் உள்ளே பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி சினிமா வட்டாரத்தில் டெக்னிக்கலாக பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. உள்ளே நடிச்சிருக்க கேரக்டர்கள் தான் எல்லாமே புதுசாக இருக்கும். அதில் நளினிகாந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர்லாம் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கேரளாவிலேருந்து ரிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக பயன்படுத்தி மிக பிரமாதமாக படம் வந்திருக்கு. சியான்களில் தென் மாவட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு மொழி தான் அது. மருவி வந்த ஒரு வழக்கு மொழியாக சியான்கள். அது நேட்டிவிட்டியாக அந்த ஜாகிரஃபியில் எடுக்கக்கூடிய சூழல் அந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால சியான்ற வார்த்தையை அவங்க பேசுகிற வார்த்தையவே ஒரு டைட்டிலாக பயன்படுத்தியிருக்கோம். என்ன மாதிரி கதையை நீங்கள் எடுத்துருக்கீங்க? கதை முதியோர்கள் அப்படின்றது இருக்குல்ல, எல்லா வேர்ல்டு வைடாக ஒரு இளமை, முதுமை அப்படின்றது யாவருக்கும் ஒரு சொந்தமான ஒரு விஷயம். அதில் இளமை ரொம்ப போற்றத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஆராதிக்கிற விஷயமா இருக்குது. ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் முதுமை அப்படி கிடையாது. நிராகரிக்கப்பட்ட ஒரு பகுதியை அது பதிவு செய்கிறதா இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.